சூப்பரான மாங்காய் பச்சடி. மாங்காயில் ஊறுகாய் மட்டும்தான் செய்யணுமா என்ன? மாங்காய் பச்சடியும் செய்யலாம். முதல்ல மாங்காயை இப்படி நல்லா துருவி வச்சுக்கோங்க. கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து கூடவே நம்ம மாங்காயும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் வெல்லம் பாக காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாங்காய் பச்சடியை கவர் பண்ணி ஒரு 15 to 20 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. தயிர் சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். தயிர் சாதத்து கூட இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும்.